அன்பு குழந்தைகளே, மிக மிக பழைய காலத்தில் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த ஆப்பிரிக்காவில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் வயதானவர், மிகவும் அறிவாளி. பகலில் தெளிவாக பார்த்தார், இரவில் நட்சத்திரங்களின் ரகசியங்களையும் கூட புரிந்து கொண்டார். மக்கள் அவரை நட்சத்திர தந்தை என்று அழைத்தனர். பயந்தவர்களுக்கு அவர் தைரியம் கொடுத்தார், குழம்பினவர்களுக்கு சரியான வழிகாட்டினார். குழந்தைகள் அவரை மிகவும் நேசித்தார்கள். அவர் ஜனங்களை பார்த்து, நல்லவர்களாக இருங்கள், உண்மையை பேசுங்கள், ஒருவருக்கொருவர் உதவுங்கள், கடவுளை நம்புங்கள் என்று எளிமையாக பேசினார். பல ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் தனது பணியை முடித்துவிட்டதாக உணர்ந்தார். அந்த இரவில் வானம் மிகவும் பிரகாசித்தது. அவர் அமைதியாக கண்களை மூடினார். ஒவ்வொரு நட்சத்திரமும் அவருக்கு மரியாதை செலுத்துவது போல ஜொலித்து ஒன்றின் பின் ஒன்றாக பிரகாசித்து அவரை சுற்றி ஒருமுறை சுழன்றது. பிறகு தனது இடத்துக்கே திரும்பி போனது. காடு அமைதியாக இருந்தது. வானம் ஒளிர்ந்தது. அடுத்த நொடி அவர் இல்லை. ஆனால் மக்கள் பயப்படவில்லை. ஏனெனில் தூரத்தில் காட்டின் மேல் ஒரு பெரிய ஒளி பிரகாசித்தது. அவர் போனாலும் அவரது நல்ல செயல்களின் ஒளி என்றும் அணையாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்பு குழந்தைகளே, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? நல்லவர்களாக வாழ்ந்தால் நம்முடைய ஒளி என்றும் பிரகாசிக்கும். நமது தமிழ் மொட்டுக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறொரு வீடியோவுடன் மறுபடியும் சந்திப்போம்.